Hello friends, welcome back to our two videos. நேத்து நம்ம நம்ம சேனல்ல வந்துட்டு விண்டோஸ் டென்னஸ்ல என்னென்ன புது ஃபீச்சர் இருக்கு, எப்படி யூஸ் பண்றது அப்படி நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒரு வீடியோ போட்டுருந்தோம். நீங்க பாத்துருந்தீங்க. சோ அது நம்ம கேட்டது இன்ஸ்டாலேஷன் பண்ற மாதிரி வீடியோ வேணுமா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு. சோ நிறைய பேர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணும் அப்படி சொல்லியிருந்தீங்க. சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10X எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10X எப்படி டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேணானா எப்படி டெலிட் பண்றது அப்படின்னு கம்ப்ளீட்டா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க வீடியோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போனா விண்டோஸ்னோட ஒரிஜினல் கீ கம்மி பிரைஸ்ல வாங்கணுமா, இங்க ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆஃபீஸ் கேஸ்பஸ்கே எல்லாமே கம்மி பிரைஸ்ல இப்ப சேல் போயிட்டு இருக்கு. நீங்க இங்க வாங்கணும்னு வச்சு ஒரு ஐக்கன் செக் பண்ணி பாருங்க. தென் வீடியோக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போற லெவலுக்கு கேட்த்துரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், நம்ம பிசியில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஃபைல் தேவை. ஸோ அதோட ஓஎஸ் ஃபைல் பண்ணால் அந்த ஃப்ளாஷ் EMU இந்த ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான். நம்ம பூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஃபைல் இருக்கணும். ஸோ அந்த ஓஎஸ் ஃபைல் தான் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இந்த எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இது பீமாம் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் கீழே உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு போட்டிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி வரும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா மெகா அதில் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜஸ்ட் பாருங்க, உள்ள போயிருங்க. நமக்கு இங்கே பாருங்க ப்ளாஸ் EMU.7 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.15 GB. இது பாருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது பாருங்க ஜஸ்ட் அந்த கிளிக் எடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க கீழே இருக்கிற டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம். நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரேர் ஃபைலில் தான் கிடைக்கும். ஜஸ்ட் பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்துடும். இது நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாஷ்ன்ற ஃபைல் வரும். ஜஸ்ட் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு இது ஒர்க் ஆகணும்னா நமக்கு நம்ம பிசியில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது ஆனாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் டாஸ்க் மேனேஜர் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே டாஸ்க் பேக் ரைட் கிளிக் பண்ணால் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லிடும். டாஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு CPU அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஜஸ்ட் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். உங்களுக்கு பணம் ஒரு சில பேருக்கு டிசேபிள் ஆகிருக்கலாம், ஒரு சில பேருக்கு எனேபிள் ஆகிருக்கலாம். எனேபிள் இருந்தாங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். நீங்கள் பணம் உங்கள் பிசி டிசேபிள் அப்படின்னு சொல்லி காட்டுச்சுன்னா நீங்கள் உங்களோட பயோஸோட செட்டப்பில் போய் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களோட பிசி ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூட் ஆப்ஷன் காட்டும். அதில் உங்களோட பயோஸோட பூட் ஆப்ஷன் என்னவோ அது ப்ரெஸ் பண்ணி பயோஸோட செட்டப் போயிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா F10 பயோஸோட செட்டப். ஜஸ்ட் நம்ம பண்ண F10 கிளிக் பண்ணி பயோஸோட செட்டப் போயிடலாம். போனதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல போனால் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் ஆரோ பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். அதில் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ பாருங்கள் டிசேபிள் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஒரு கீபோர்டில் ஆரோ பட்டன் கிளிக் பண்ணால் அது சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் டிசேபிள் இருக்குது. ஜஸ்ட் என்டர் கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுத்துருங்க. ஒன்ஸ் பாருங்கள் எனேபிள் கொடுத்தக்கப்புறம் நீங்கள் F10 பட்டன் கிளிக் பண்ணுங்கள். F10 பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு சேவா இல்லையான்னு சொல்லி கேட்கும். இப்போ எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் இருக்கும். ஜஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக விர்ச்சுவலைசேஷன் ஆன் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி தான் நமக்கு பண்ண விர்ச்சுவலைசேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிசி ஆன் பண்ணணும். பிசி ஆன் பண்ணால் நம்மளோட பயோஸோட செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். என்ன பட்டன் அமுத்தினா பயோஸ் போகணும்னு பாருங்கள். ஒரு சில பேருக்கு பண்ணால் எஸ்கேப் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம். ஒரு சில பேருக்கு பண்ணால் ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணி F12 பட்டன் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை பண்ணால் F12 பட்டன் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் கிளிக் பண்ணி பயோஸோட செட்டப் போயிருங்க. பயோஸோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நமக்கு பண்ணால் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் போயிட்டு உங்களுக்கு கீழே பண்ணால் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜின்னு இருக்கும். ஜஸ்ட் பண்ணால் எனேபிள் கொடுத்துட்டு ஜஸ்ட் பண்ணால்
F10 கொடுத்து சேவ் வந்து கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அது உங்களுக்கு பல சிஸ்டம் வந்து மாறி வந்து ஆகும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டாஸ்க் மேனேஜரில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எனேபிள்னு இருக்கிற வந்து டிசேபிள்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் வந்து ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10X இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பாதி % ரெடி ஆகிட்டீங்க. ஸோ இந்த விண்டோஸ் 10X வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு VMwareல இன்ஸ்டால் வந்து பண்ண முடியாது. நமக்கு டிஃபால்ட்டாக விண்டோஸ் 10லேயே வந்து பண்ண விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்குது. அதோட நேம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா Hyper-V. ஸோ அது மூலமாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். இப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு R பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரன் கமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் கொடுத்து என்டர் வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆர் ஆஃப்னு வரும். ஜஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா Hyper-V அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் Hyper-V வந்து கொடுங்க. ஜஸ்ட் ஓகே வந்து கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஃபார் ரெக்வயர்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஜஸ்ட் அப்ளைங் சேஞ்சஸ். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் வந்து கேட்கும். ரீஸ்டார்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம பிசி வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் வந்து பண்ணிட்டோம். ஜஸ்ட் நம்ம சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணல Hyper-V அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் Hyper-V மேனேஜர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நம்ம வந்து பண்ணால் Hyper-V வந்து பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக எனேபிள் ஆகிட்டோம். ஓகே, நமக்கு இதாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு ஓப்பன் பண்ண எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வருது. ஏன்னு சொல்லி வந்து கேட்கலாம். நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேம் இந்த நம்மளோட ப்ராசஸ் வந்து அதிகம். Intel i7 10 Gen. அதுக்கப்புறம் நம்ம கூட SSD வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ உங்கள் பிசியில் வந்து பண்ண இந்த அளவுக்கு வந்துட்டு ரேம் ஸ்பெக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டெஸ்க்டாப் வந்து காட்டும். ஜஸ்ட் இந்த டெஸ்க்டாப் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நியூவில் வந்து பார்த்தா விர்ச்சுவல் மிஷின். தென் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் பிஃபோர் யூ பிகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம், விண்டோஸ் 10X. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 2 வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுங்க. உங்களோட சிஸ்டமில் வந்து பண்ண 8GB ரேம் வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் 8GB போட்டாலும் வந்து பண்ணால் 4GB ரேம் வந்து கொடுக்குறேன். ஸோ மினிமம் வந்து பண்ணால் நான் முதலே சொன்ன மாதிரி மினிமம் வந்து ஒரு கடைசிக்கு அட்லீஸ்ட் ஒரு 4GB இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். 4GBலே ரேக் வந்து ஆகும். மினிமம் வந்து பண்ணால் 8GB இருந்துச்சுன்னா பெட்டர். பட் 4GB இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணலாம். பட் 2GB நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் 2GB அந்த இன்னும் 2000 2500 அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. நான் வந்து ஒரு 8GB ரேம் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 4000 வச்சு கொடுத்துக்கிறேன். நான் 8GB ரேம் 4000 கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தா நாட் கனெக்டில் வந்துட்டு டிஃபால்ட் சுவிட்ச். நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் கீழே வந்துட்டு யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் வந்து கொடுங்க. இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10X எங்கே இருக்குது, விண்டோஸ் 10X. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலு இங்கே நீங்கள் பார்க்கலாம். ப்ளாஸ் ஜஸ்ட் வந்து பண்ண ஓப்பன். இப்போது நெக்ஸ்ட் நான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி காட்டு. ஜஸ்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருங்க. ஓகே, நமக்கு அவ்வளோதான். நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம கனெக்ட் வந்து கொடுக்கலாம். ஓகே, கனெக்ட் வந்து கொடுத்து ஸ்டார்ட் வந்து கொடுத்துருங்க. ஸ்டார்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் Hyper-V அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோட் வந்து ஆகும். Hyper-V டீம் அதுக்கப்புறம் வந்து பண்ணால் கொஞ்சம் லோட் வந்து ஆகும். ஜஸ்ட் வந்து பண்ணால் வெயிட் பண்ணுங்கள். மினிமம் வந்து பண்ணால் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆகலாம். நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10X லோட் வந்து ஆயிடுச்சு. எனக்கு இந்த செட்டப் வரக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து போனால் 10 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தாச்சு. ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து வாட்ச் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து பண்ணால் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜஸ்ட் வந்து பண்ணால் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, நமக்கு வந்து பண்ணால் US வந்து இருக்குது. ஜஸ்ட் நம்ம இங்கிலீஷ் இந்தியா வந்து கொடுக்கலாம். தமிழ் இருக்கா, தமிழை காணும். ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணால் இங்கிலீஷ் இந்தியா எஸ். இங்கே வந்து பண்ணால் நோ ஸ்கிப் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பண்ணால் லைசன்ஸில் அக்ரிமெண்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. ப்ளீஸ் ரிவ்யூ த லைசன்ஸ் அக்ரிமெண்ட். எப்படி அக்செப்ட் கொடுத்தா தான் போகுது. ஸோ அக்செப்ட் கொடுக்கலாம் போகலாம் பரவாயில்ல. அது அக்செப்ட் கொடுத்தா தான் போகும்னு சொல்லி அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அக்செப்ட் தான் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பண்ணால் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட வந்து பண்ணால் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இப்போ உள்ள லாகின் பண்ணி போகும். உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து இல்லைனா லாகின் வந்து ஆகாது. ஸோ இது பண்ணால் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணால் மொபைலோட இன்டர்நெட் வந்து கண்டிப்பாக இது ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ செட்டப் பேஜ் வந்து போகும். இப்போ நமக்கு வந்து பண்ணால் செட்டப் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம்.
ஓகே, நமக்கு இப்போ முதலே சொல்லியிருந்தோம் நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அப்படி ஒரு அக்கௌண்ட் வந்து இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து பண்ண எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், ஒரு கார்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து பண்ண லாகின் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து போனால் ப்ளீஸ் வெயிட், ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கு. நமக்கு வந்து பண்ணால் கிரியேட் பின்னு சொல்லி வருது. நம்ம இது ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பண்ணால் கிரியேட் பின் வந்து கொடுக்கலாம். 1312 ஓகே, நெக்ஸ்ட். ஓகே கைஸ், நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து பண்ணால் மினிமம் வந்து 6 லெட்டர் வந்து இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணால் 6 லெட்டர் வந்து கொடுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பண்ணால் இன்க்ளூட் லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஓகே, நமக்கு வந்து ஸ்கிப் ஃபார் நவ் சம்திங் பண்ணுறேன். ஓகே, பரவாயில்ல, ஸ்கிப் ஃபார் நவ். உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும்னா செட் பண்ணிக்கோங்க, நமக்கு தேவையில்லை. நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ப்ரைவசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வந்து படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு வேணா வந்து படித்து பாருங்கள். ஜஸ்ட் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நமக்கு வந்து நிறைய பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிடலாம், நமக்கு எதுவுமே வந்து வேண்டாம். ஜஸ்ட் வந்து பாருங்கள், லொக்கேஷன், ஃபைண்ட் மை டிவைஸ், டயக்னோசிஸ், டேட்டா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்துட்டு விண்டோஸ் 10X வந்து லோட் ஆயிருச்சு. நமக்கு வந்து சூப்பரான இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். நமக்கு வந்து பண்ணால் எந்த விதமான இதுவும் கிடையாது. நமக்கு ஸ்டார்ட் மெனு, அதுக்கப்புறம் வந்து பண்ண ரீசெண்ட் பார், அதுக்கப்புறம் நமக்கு ஆக்சஸ் சென்டர் வந்து சைடில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் விண்டோஸ் 10X வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் வந்துட்டு விண்டோஸ் 10X வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம், நமக்கு வந்து போனால் கண்டிப்பாக இது ஒரு விண்டோஸ் 10X தான். ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கும். நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை வேணால் நீங்கள் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பண்ணால் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்ம வந்து பண்ணால் என்ன வேணால் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 10 வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து காட்டுது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஆன் பண்ணும்போது எனக்கு எரர் வந்து காட்டுது. நான் ஒரு சில பேருக்கு வந்து போனால் கண்டிப்பாக இந்த எரர் வந்து காட்டும். நிறைய பேருக்கு வந்து போனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி உள்ளே போயிடும். பட் ஒரு சில பேருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து காட்டும். அந்த எரரை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து போனால் அந்த விண்டோஸ் 10 வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸ்னு இருக்கும், செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் வந்து போனால் ப்ராசர்ன்னு இருக்கும், அந்த ப்ராசர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ராசர் கிளிக் பண்ணி நம்பர் ஆஃப் விர்ச்சுவல் ப்ராசர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து போனால் ஒரு 6 வந்து கொடுங்க. 7 கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து போனால் விண்டோஸ் 10 வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பண்ணால் விண்டோஸ் 10 வந்து ஸ்டார்ட் ஆகும். அது உங்களுக்கு அந்த எரர் வரும்போது என்ன சொல்லி வந்து காட்டினா வந்து பாருங்கள், நாட் இனஃப் மெமரி தான் சொல்லி காட்டும். நீங்கள் கொடுத்த மெமரி வந்து 10 சொல்லி காட்டும். ஸோ அதுக்கு வந்து பண்ண நம்பர் ஆஃப் ப்ராசர் வந்து ஆன் பண்ணுங்கள். எனக்கு வந்து பண்ண ஹைட்டில் வந்து இருக்குது, உங்களுக்கு வந்து பண்ண ஆனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ண ஜஸ்ட் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் விர்ச்சுவல் ப்ராசரில் வந்து பண்ணால் 7 வந்து கொடுத்து ஒரு 7 crores வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பண்ண அப்ளை கொடுத்து ஓகே வந்து கொடுத்துட்டு மறுபடியும் வந்து எப்போ போல் ஸ்டார்ட் வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகேப்பா, எனக்கு இப்போ வந்து நான் விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணிட்டேன், நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்து இருக்குது. இப்போ நான் எப்படி வந்து டெலிட் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டர்ன் ஆஃப் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து விண்டோஸ் 10 வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெலிட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டெலிட் வந்து கொடுங்க. டெலிட். ஓகே, இங்கே வந்து டெலிட் வந்து ஆயிடுச்சு. நமக்கு எந்த விதமான விர்ச்சுவல் இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பிசி ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் வந்து போங்க. இங்கே வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு விண்டோஸ் 10 வந்து காட்டு. ஒரு சில பேர் டெலிட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் டெலிட் வந்து ஆயிரும். ஒரு சில பேருக்கு வந்து பண்ணால் விண்டோஸ் 10 அந்த போல் அப்படின்னு சொல்லி வந்துருக்கும். அது இதே மாதிரி வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணால் வந்து பண்ணால் டிட்டாச்சபிள் டிரைவ் அந்த மாதிரி வந்து காட்டு. ஜஸ்ட் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பண்ணால் அது வந்துட்டு எஜெக்ட் வந்து ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருங்க. நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போயிடலாம். விண்டோஸ் 10 ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அதை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பில் டெலிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து போனால் விண்டோஸ் நம்ம பழைய இடத்துக்கே வரலாம். விண்டோஸ் ஆர் ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் ஹைப்பர்-வி இங்கே வந்து போனால் ஹைப்பர்-வி வந்துருக்கும். ஜஸ்ட் வந்து போனால் ஆஃப் வந்து கொடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணோம், இப்போ வந்து போனால் ஆஃப் வந்து பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து போனால் ரீசெட் நான் வந்து காட்டுது. ஸோ ரீசெட் நான் வந்து கொடுத்தனா எனக்கு என்னோடய பிசியில் வந்து பார்த்தா ஹைப்பர்-வி வந்து ஆஃப் வந்து ஆயிரும்.
இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ரீசெட் நான் வந்து கேட்குது. ஜஸ்ட் நான் ரீசெட் நான் வந்து கொடுத்தனா என்னோட பிசியில் வந்துட்டு ஹைப்பர்-வி வந்து பாருங்கள் ஆஃப் வந்தாயிரும். இந்த மாதிரி தான் நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்-வி வந்து ஆன் பண்ணி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் எப்போ போல் டெலிட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் மேனேஜரில் போயிட்டு டிட்டாச்சபிள் ட்ரைவ் வந்து கொடுத்துட்டு அந்த விண்டோஸ் ஃபைல் டெலிட் பண்ணிடுங்க. ஃபைல் டெலிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இங்கே வந்து ஹைப்பர்-வியில் வந்துட்டு டிசேபிள் வந்து பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ரீசெட் நான் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேணால் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. தென் அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க. இதுதான் வந்து பார்த்தா ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம விண்டோஸ் 10 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெலிட் பண்ணும்போது வந்து பண்ணால் மறக்காமல் வந்துட்டு நீங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போய் பாருங்கள். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பண்ணால் டிட்டாச்சபிள் டிஸ்க் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தனியாக ஒரு ஆர்டரை வந்து கிரியேட் ஆயிருக்கும். அது வந்து பண்ண இருந்துச்சுன்னா வந்து பண்ண டிட்டாச்சபிள் ட்ரைவ் வந்து கொடுத்துருங்க ரைட் கிளிக் பண்ணி. அப்படி உங்களுக்கு எதுவுமே காட்டினா ஒன்றும் பண்ண தேவை. ஜஸ்ட் வந்து போயிட்டு அந்த ஃபிளாஷ் EMU அந்த விண்டோஸ் ஒரு ஃபைல் வந்து டெலிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் நமக்கு அந்த ஆப்ஷனல் ஃபீச்சரில் போயிட்டு ஹைப்பர் வந்து டிசேபிள் வந்து பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எனேபிள் இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் டெலிட் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து மாற்றி வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டமோட ஓஎஸ் போறக்கார இந்த மாதிரி சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ பார்த்து வந்து பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க விண்டோஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லை கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஆல்னு செலக்ட் பண்ண போற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லபடியாக சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.